ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 3க்கான விளக்கம் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம இயல் 1, இயல் 2க்கான முழு விளக்கம். ஸோ எந்தெந்த டாபிக் வந்து படிக்கணும் சிலபஸில் நம்மளுக்கு இயல் 1 அண்ட் 2ல் எது எது படிக்கணும், எது எது கவர் ஆகுது, எது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். சரியா? அதை பார்க்காதவங்க நான் பிளேலிஸ்ட்டில் 7th தமிழ்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இயல் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க போகிறதுல நம்ம எல்லாமே வந்து பார்க்க போகிறது கிடையாது. சிலபஸில் எது வந்து நம்மளுக்கு கவர் ஆகுதோ, ஸோ எதை வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ கையில் புக் இருந்தால் புக் எடுத்துக்கோங்க. இல்லை பிடிஎஃப்ல படிக்கிறீங்கன்னா கையில் ஒரு நோட்டும் பென் எடுத்துக்கோங்க. ஸோ சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி தான் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எப்பயுமே வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டோம். அணி நிழல் காடு அப்படின்னு சொல்லி இயல் 2 வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 3. ஓகேவா? சரி. இயல் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புலி தங்கிய குகை அப்படிங்கிற பாடல்பா. சரியா? செய்யுள் பகுதி. ஸோ இதை எழுதியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, காவர் பெண்டு அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இது வந்து ஒரு புறநானூற்று பாடல். ஓகேவா? புறநானூறுல வரக்கூடியது. ஸோ இந்த பாடல் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டீங்கன்னா, ஸோ அப்படி கிடையாது. ஆனா இது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கிறணும். சரியா? ஸோ அதனால வந்து இத ஃபுல்லா வந்து ஒருக்கா பார்த்துக்கோங்க. சரியா? "சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுவது என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே" அப்படின்னு சொல்லி காவர் பெண்டு அப்படிங்கிறவங்க வந்து பாடியிருக்காங்க. ஸோ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய சிறு குடிசையினுடைய அழகிய தூண்ல, சரியா? அத புடிச்சுக்கிட்டு நின்னு, "என் மகன் எங்கே?" அப்படின்னு கேட்கிற பெண்ணே அப்படின்னு இந்த பெண் வந்து சொல்றாங்களாம். சரியா? வயசான தாயார் வந்து சொல்றாங்களாம். "அவன் இருக்கும் இடம் எனக்கு தெரியாது. புலித்தங்கி சென்ற குகை போல அவனைப் பெற்ற வயிறு இங்கு உள்ளது." சரியா? அதாவது புலித்தங்கி சென்ற குகை போல. அப்ப இதுல வந்து தன்னோட மகன மறைமுகமா புலியோட ஒப்பிட்டு வந்து சொல்றாங்க அந்த தாய். சரியா? புலித்தங்கி சென்ற குகை போல அவனுடைய பெற்ற வயிறு வந்து இங்க இருக்கு. ஒருவேளை அவன் போர்க்களத்துல இருக்கலாம். ஸோ அந்த வீரமா அந்த வந்து ஒரு நக்கலா நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி அந்த காலத்துல உள்ள வீர தாய்கள்லாம் வந்து வீரமா வந்து சொல்லுவாங்களாம். "போர்க்களத்துல என் மகன் வந்து போர்க்களத்துல இருப்பான்" அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். சரியா? அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெருமை. ஓகேவா? அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொல்லும் பொருளும் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு தெரியும் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் எல்லா இதுலயுமே. சிற்றில் அப்படின்னா சிறு வீடுன்னு அர்த்தம். கல் அலை அப்படின்னா கற்குகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ யாண்டு அப்படின்னா எங்கே? அப்படிங்கிறது. ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு. ஓகேவா? ஈன்ற வயிறு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓகே. சிற்றில் அப்படிங்கிறது சிறு வீடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கல் அலை அப்படின்னா கற்குகை. இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. பார்த்து வச்சுக்கோங்க. யாண்டு அப்படின்னா எங்கே? இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனா இந்த மாதிரி நம்ம படிச்ச இடத்துலருந்து தான் கேட்பாங்க. ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு விட்டுட்டு போயிருப்போம். அது அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு மைண்ட்ல நிக்காது. ஈன்ற வயிறு அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல நிக்கிற அளவுக்கு, கல்லளைனா கற்குகை, யாண்டு அப்படின்னா எங்கே அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்து நம்மளுக்கு மைண்ட்ல நிக்காது. அதனால தான் வந்து நம்மளுக்கு ஒரு சில ஏரியால வந்து மிஸ்டேக் ஆகுறது. ஓகேவா? சரி. இப்ப பாடலின் பொருள் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இத வந்து இத பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. காவற்பெண்டு சங்ககால பெண் புலவர்கள்ல ஒருத்தவங்க. சரியா? காவற்பெண்டுங்கிறவங்க. பெண்பால் புலவர். சரியா? சோழ மன்னன் பேரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். சரியா? போரவை கோப்பெரு நற்கிள்ளி அப்படிங்கிற சோழ மன்னனுடைய செவிலித்தாயா வந்து பணியாற்றுனாங்க. கல்வியில் தேர்ச்சியும், கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தையும் கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். சரியா? சங்ககால மக்களினுடைய அந்த வீரத்த சொல்ற மாதிரி இந்த பாடல் வந்து பாடியிருக்காங்க. இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. ஒரே ஒரு பாடல் தான் இவங்க பாடியிருக்காங்க. அதுவும் வந்து புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கு. சரியா? புறநானூறுங்கிறது நமக்கு தெரியும். 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக இது விளங்குகிறது. சரியா? ஸோ இந்நூல்ல உள்ள 86வது பாடல் தான் வந்து நம்மளுக்கு இங்க குடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவாப்பா? சரி. இப்போ ஒன்னோடு பார்த்தோம் அப்படின்னா, யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன? எங்கு, எங்கே, எங்கு, எங்க அப்படிங்கிற மாரி வரும். சரியா? யாண்டுளனோ,
என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அப்படிங்கிறது யாண்டு கூட்டல் உளனோ அப்படின்னு வந்து வரணும். அப்ப ஆப்ஷன் ஏ. சரியா? கல் கூட்டல் அலை அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கல் அலை. சரியா? கல் அலைன்னு வராது. கல்லலை அப்படின்னு தான் வரும். சரியா? ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாஞ்சை வளம். பாஞ்சை வளத்த பொறுத்தவரைக்கும், ஸோ இதுல வந்து நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் மன்னன பத்தி ஒரு பாடல் வந்து பாடியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து சிலபஸ்ல கிடையாது. பாடல் வந்து நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, ஒரு ரீட் மட்டும் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ சொல்லும் பொருளும் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுல சூரன் அப்டின்னா வீரன், பொக்கிஷம்னா செல்வம் நம்மளுக்கு தெரியும். சாஸ்தி அப்டின்னா மிகுதி. ஜாஸ்தியா வேணும். எனக்கு ஜாஸ்தியா குடுங்க. ஸோ ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அப்ப சாஸ்தி அப்படின்னா, ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு. விஸ்தாரமா நல்லா வீடு விஸ்தாரமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளும் ஒரு சில ஏரியால வந்து யூஸ் பண்ணுவாங்க. விஸ்தாரம் அப்படின்னா பெரிய அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? பெரிய, அகலமான, பெரும்பரப்பு அப்படிங்கிறது அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரணம் அப்படின்னா யானைப்பா. ஸோ இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. வாரணம்னா யானை. பரினா குதிரை நம்மளுக்கு தெரியும். சிங்காரம்னா அழகு. அதுவும் நம்மளுக்கு தெரியும். கமுகுனா பாக்கு. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டுருக்காங்க. கமுகு அப்படின்னா பாக்குங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து வந்திருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பாடலின் பொருள் அதே மாரி தான் நம்மளுக்கு வந்து இது ஆ நூல்வெளியும் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஓகேவா? ஸோ புக் பேக் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ புக் பேக் சொற்பொருள் வந்து எல்லாத்துலயுமே பார்த்துருவோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இது புது சிலபஸ் சரியா? யாருக்குமே எந்த இன்ஸ்டிடியூஷனுக்குமே எந்த அகாடமிக்குமே வந்து எப்படி கொஸ்டின் பேப்பர் வரப்போது? 200 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி செட் ஆகப்போது? அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியாது. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய முதல் எக்ஸாம். அதனால நம்ம கொஞ்சம் அதிகமாவே வந்து நம்ம தயாராகிக்கிறோம். அதான் வந்து நம்மளுக்கு நல்லது. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது. ஊர்வலத்துக்கு முன்னாடி என்ன வரும்? யானை தான் வரும். சரியா? யானைக்கு ஒரு சொல்லும் பொருளும்ல நம்ம அதுக்கான பொருள் வந்து என்ன பார்த்தோம்? இலக்கண சொல் வந்து என்ன பார்த்தோம்? வாரணம். ஓகேயா? வானரம்னு எழுதிறக்கூடாதுப்பா. வானரம்னா குரங்குன்னு போயிரும். வாரணம். சரியா? ரா வந்து முன்னாடி வரணும். சரியா? ஆப்ஷன் இ. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டும் அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சியில முயல் கூட நாயை விரட்டும் அப்படின்னு அந்த பாடல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அத பார்த்து ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிரும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னா, மாடி வீடு. சரியா? மெத்தை வீடுனா, மாடி வீடு அப்படின்னு வந்து அர்த்தம். பூட்டு பூட்டுங் கதவுகள் அப்படின்னா, பூட்டும் கூட்டல் கதவுகள். பூட்டு கூட்டல் கதவுகள்னு போட்றக்கூடாது. பூட்டுங் கதவுகள். சரியா? இங்கு வர்றதுனால இந்த இடத்துல இம் வந்து வரணும். சரியா? ஸோ தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தோரணம் கூட்டல் மேடை. ஓகேவா? ஸோ தோரணம் கூட்டல் மேடை. வாசல் பிளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாசல் அலங்காரம். சரியா? வாசல் அலங்காரம். ஓகேவா? 2 லா வரணும். இங்க ஆல்ரெடி ஒரு லா இருக்கு. இந்த இல்லு கூட்டல் வந்து நம்மளுக்கு இன்னொரு லாவா வந்து மாறும். சரியா? அப்ப 2 லா வந்து இங்க வரணும். ஆப்ஷன் இ தான் கரெக்ட். அடுத்து பொக்கிஷம்னா நம்மளுக்கு தெரியும். என்ன? செல்வம். ஜாஸ்தினா அதிகமா. விஸ்தாரம்னா பெரும் பரப்பு. சரியா? ஸோ ஜாஸ்தினா மிகுதி. சரியா? இங்க உள்ளது கோடு தப்பாயிருச்சுன்னு பார்த்துறாதீங்க. சிங்காரம்னா அழகு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். தேசியம் காத்த செம்மல். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர பத்திப்பா. ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு தமிழ்ல இவர் வந்து கிடையாது. சரியா? முன்னாடிலாம் வந்து நம்மளுக்கு தேவர பத்தியும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போற வள்ளலார பத்தியும் ஸோ கேள்விகள் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ குரூப் 4, குரூப் 2 இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்ப என்னடான்னா வந்து சிலபஸ்லயே வந்து குடுக்கல. சரியா? ஸோ அதனால வந்து கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பில்ல. இப்ப நான் ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் எப்படின்னா தேவர பத்தியும், வள்ளலார பத்தியும் ஸோ நான் இந்த மாரி ஒரு சில பேர்கள பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர்னாலே பாரதிதாசன் பத்தி, பாரதியார் பத்தி உறுதியா வந்து ஒரு கேள்வி வந்து வந்துரும். அந்த மாரி வந்து இருந்துச்சு. ஸோ, இப்ப அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாத்திக்கிட்டே வராங்க. சரியா? ஸோ, இந்த பாடத்த பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? ஸோ, ஜஸ்ட் வந்து ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ, இதுல வந்து நம்மளுக்கு சிலபஸ் கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு ஜிஎஸ்ல இது ஏதாவது வந்து கேள்விகளுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம நேத்தே சொன்ன மாரி தான். எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து உள்ள படிக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். சரியா? ஸோ இவர வந்து சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி யார் போற்றியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, தந்தை பெரியாரால் வந்து போற்றப்பட்டவர். சரியா? தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் அப்படின்னு சொல்லி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவரோட வீர பேச்சால எத்தனையோ தியாகிகள, விவேக பேச்சால எத்தனையோ அறிவாளிகளையும் வந்து இவரு உருவாக்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவரு பிறந்தது வந்து அக்டோபர் அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி 1908ல பிறந்திருப்பாரு. அதே நாள்ல தான் வந்து இறந்திருக்கவும் செய்வார். அன்னைக்கு இல்ல 38 வருஷங்களோ, 39 வருஷங்களோ கழித்து வந்து
அதே நாள்ல வந்து இறந்திருப்பாரு. ராமநாதபுரம் மாவட்டத்தில தான் பிறந்திருப்பாரு. இவரோட தந்தை பேர் வந்து உக்கிரபாண்டிய தேவர். தாயார் வந்து இந்திராணி அம்மையார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இவர் வந்து மதுரை பசுமலை பள்ளியில வந்து படிச்சிருப்பாரு. ஸோ கமுதியில உயர்நிலை தொடக்கப் பள்ளியும், உயர்நிலைப் பள்ளியும் வந்து மதுரை பசுமலை பள்ளியில படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ராமநாதபுரத்திலயும் வந்து படிச்சிருப்பாரு. அந்த டயத்தில ராமநாதபுரத்தில பிளேக் நோய் வந்ததுனால, ஆ அவரோட படிப்பு வந்து அதோட பாதியிலேயே வந்து தடப்படுது. அதுக்கப்புறம் நெறைய நூல்கள வாங்கி இவராவே வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. சரியா? இவர் தமிழ், ஆங்கிலம் 2லயுமே வந்து அ இவருக்கு வந்து வல்லமை வந்து இருக்கு. சரியா? 1936ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகர்ல போட்டியிட பெருந்தலைவர் காமராஜர் முன்வந்தார். சரியா? ஸோ இவர் நெறைய விஷயங்கள் வந்து அறிவுப்பூர்வமா வந்து சிந்திச்சு வந்து செய்வாரு. சரியா? அப்ப நகராட்சிக்கு வரி செலுத்தவர்கள் யாருமே வந்து தேர்தல்ல போட்டியிட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருந்துச்சு. நகராட்சிக்கு நீங்க தேர்தல்ல போட்டியிடணும் அப்படின்னா, நகராட்சிக்கு ஏதாவது ஒரு வரி வந்து செலுத்தணும் அப்படின்னு வந்து இருந்துச்சு. அதனால முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஆட்டுக்குட்டிய வாங்கி காமராஜர் பெயர்ல வரி கட்டி அவர வந்து தேர்தல்ல நிக்க வச்சாரு. ஓகேவா? ஸோ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் சிந்திச்சு செயல்பட்டிருப்பாரு. சரியா? வாய்ப்பூட்டு சட்டம் வந்து இருந்திருக்கும். அதுக்கு பதிலா இவர் வந்து இவர் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து வட இந்தியால வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் வந்து பாலகங்காதர திலகர். சரியா? வட இந்தியால. தென்னிந்தியால இவர் தான். தென்னாட்டின் சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர். சரியா? இவரது விடுதலை வேட்கையை அறிந்து திரு கல்யாண சுந்தரனார் இவர தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பாரு. தேசியம் காத்த செம்மல்னு பாராட்டுனவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாண சுந்தரனார். திரு.வி.க. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இவருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேல மிகப்பெரிய வந்து ஒரு பற்று. சரியா? வங்கச்சிங்கம் அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ சொல்லுவோம். அவர இவர் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் வந்து அரசியல் குருவா வந்து ஏத்துக்கிறாரு. ஓகேவா? அரசியல் குருவா ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம, அவர ஒரு தடவ அழைக்கிறாரு. மதுரைக்கு அழைக்கிறாருன்னு நெனைக்கிறேன். முத்துராமலிங்க இந்த அழைப்பை ஏற்று கிபி 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வந்து நேதாஜி மதுரைக்கு வருவாரு. சரியா? மதுரைக்கு வருவாரு. அ நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில முத்துராமலிங்க தேவர் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் வந்து இணஞ்சாங்க. இது வந்து நமக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து தான் வந்து அந்த ஐஎன்சிக்கு வந்து ஏகப்பட்ட ஆட்கள தேவர் அவர்கள் வந்து நம்ம சைட்ல இருந்து அனுப்பிச்சிருப்பாரு. சரியா? விடுதலைக்கு பின்னாடி நேதாஜி அப்படிங்கிற பெயர்ல ஒரு வார இதழையும் வந்து நடத்துனாரு. சரியா? வீக்லி மேகசின் மாரி வந்து நடத்துனாரு. ஸோ அதுக்கப்புறம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப் படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. சரியா? இந்திய அரசால் 1995ல தபால் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஜிகே பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூல வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஜிஎஸ் பாயிண்ட்ல எல்லாமே டேட்டா கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பேச்சாற்றல் இதெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. காமராஜர் வந்து புகழ்ந்து பேசியிருப்பாரு. அறிஞர் அண்ணா வந்து புகழ்ந்து பேசியிருப்பாரு. ஓகேவா? ராஜாஜி வந்து இவர வந்து பாராட்டி பேசியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இவர பத்தின விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. தேர்தல்ல வெற்றி. எந்தெந்த தேர்தல்ல ஜெயிச்சாரு. 1937ல ஜெயிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து 46ல போட்டியிட்டு ஜெயிச்சிருப்பாரு. 52, 57 ஸோ இந்த மாரி அதுக்கப்புறம் 62 எல்லா தேர்தல்லயுமே வந்து இவரு ஜெயிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பரம்பரை சட்டம் எதிர்ப்பு. பரம்பரை சட்டம். குற்றம் பண்ணலைனாலும், அந்த ஜாதியில இருந்தாலே, அந்த இனத்தில இருந்தாலே நீங்க வந்து குற்றம் பண்ணவங்க அப்படிங்கிற ஒரு அ மோசமான ஒரு சட்டம் வந்து இருந்துச்சு. சரியா? அதுக்கு 1934ஆம் ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகள்ல கமுதியில பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மாநாட வந்து தேவர் அவர்கள் வந்து நடத்துறாரு. சரியா? அவருடைய இந்த மாரியான தொடர் போராட்டங்கள்னால 1948ல ஒரு வழியா அந்த சட்டத்த வந்து நீக்குறாங்க. எப்பன்னு பாருங்க 34ல இருந்து 48 வரைக்கும் 14 வருடங்கள் வந்து போராடியிருக்காங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டங்கள் இருந்திருக்குன்னு. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு புக் எடுத்து உட்கார்ந்து படிக்கிறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனா, அந்த காலத்துல இந்த மாதிரி கொடூரமான சட்டங்களுக்கு எதிராக 10 வருஷம், 14 வருடங்கள் வந்து விடாமுயற்சியா வந்து போராடியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாரி ஆலய நுழைவு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து நுழையக்கூடாதுன்னு தடை இருக்கும். மதுரை வைத்தியநாத ஐயருடைய துணையோட ஒரு நுழைவு போராட்டத்த வந்து நடத்துவாரு. அப்ப உள்ள இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாருமே வந்து, நாங்க கோயிலுக்கு வந்து பூஜை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மன் கோயில்லருந்து எல்லாரும் வெளிய போயிருவாங்க. இது எப்ப நடக்கும்னா, 1939 ஜூலை மாசம் 8ஆம் தேதி வந்து நடக்கும். சரியா? அப்போ வந்து தேவர் என்ன பண்ணுவாருன்னா, திருச்சுழியிலிருந்து 2 அர்ச்சகர்கள கூட்டிட்டு வந்து, இங்க ஆலய நுழைவு போராட்டத்த வெற்றி பெற செய்வாரு. சரியா? முத்துராமலிங்க தேவருடைய சிறப்பு பெயர்கள். இதெல்லாம் வந்து கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம்,
இந்து புத்த சமய மேதை அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து கேட்கலாம். பிரவசன கேசரி அப்படின்னு குடுத்து, ஒரு 2 பேர் தமிழ் ஆளு பேரும், தேவரையா பேரும், பெரியார் பேரும், இன்னும் 2 பேர் யாராவது வட இந்தியர்கள் பேரும் குடுத்துட்டா, நீங்க ஒருவேளை இது வட இந்தியால உள்ள பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு டிக் பண்ணி வச்சுட்டு வந்துருவீங்க. சரியா? அதனால இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. விவசாயிகள் தோழர், விவசாயத்தோட போராட்டத்த பத்தி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஃபுல்லா வந்து இத ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. சரியா? தொழிலாளர் தலைவர். தொழிலாளர்களுடைய தலைவரா வந்து இவர் தான் இருப்பார். 1938 காலகட்டத்தில மதுரையில 23 தொழிலாளர் சங்கங்களுக்கு இவர் தான் வந்து தேவர் அவர்கள் தான் வந்து தலைவரா இருப்பாரு. மதுரையில இருந்த நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தினாரு. அதற்காக 7 திங்கள் வந்து சிறையில இருந்தார். 7 திங்கள்னா 7 மாதங்கள். சரியா? ஸோ இங்க குடுத்திருப்பாங்க பாருங்க. சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில அடைக்கப்பட்டு, போர் முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவர வெளியே வந்து விட்டுருக்காங்க. சரியா? இவர்னால எதுவும் வந்து பாதிப்பு வந்துறக்கூடாது அப்படிங்கிற மாரி. சரியா? ஸோ அடுத்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து இந்த மண் உலகுல வந்து வாழ்ந்த நாட்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, 20,075 நாட்கள். மொத்தமா அவர் வாழ்ந்த நாட்கள். சரியா? இதுல அவர் சுதந்திர போராட்டத்துக்காக மட்டுமே 4,000 நாட்கள் வந்து சிறையில இருந்திருக்காரு. சரியா? அப்ப 5ல 1 பங்கு வந்து இவருடைய வாழ்க்கைய சிறையிலே வந்து கழிச்சிருக்காரு. எதுக்காக? விடுதலை போராட்டத்துக்காக. சரியா? அத வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர். சரியா? தேவர் 1936, 55 ஆகிய ஆண்டுகள்ல 2 முறை பர்மா வந்து போயிருக்காரு. அப்ப பர்மால அங்கே உள்ள புத்த பிட்சுகளுக்கெல்லாம் வந்து உயர்ந்தவர்களுக்கு சரியா? அந்த அந்த உயர்ந்த பதவி இந்த மாரி உள்ளவங்களுக்கு ஒரு வழக்கம் வந்து இருந்திருக்கு. என்ன அப்டின்னா, பெண்கள்லாம் வந்து தங்களோட முடிய விரிச்சு போட்டு கீழ விழுந்து கும்பிடணுமா, அவங்க நடந்து வரும்போது. இது வந்து பெண்கள வந்து இழிவுபடுத்துற மாரி வந்து இருக்கு. அப்படின்னு சொல்லி, அத வந்து ஏற்க மறுத்திருப்பாரு. தேவர் அவர்கள் வந்து. அங்கேயும் போயி, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உரிமைகள வந்து இது பண்ணி குடுத்திருப்பாரு. சரியா? அத பத்தி சொல்லியிருப்பாங்க. நாடு போற்றும் நன்மகன். இவர் வந்து தியாக வாழ்வு தான் வாழ்ந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். அவர் விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வழுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரம அம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இது பார்த்துடலாமா? ஸோ 1 பார்த்தீங்க அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயல்குடி. சரியா? முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன அப்படின்னா, நேதாஜி. அதுக்கப்புறம் தேசிய காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவர பாராட்டியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திருவி.க. ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட். கப்பலோட்டிய தமிழன். இது வந்து அதே மாரி தான். ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுவும் நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. ஸோ ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருவோம் கண்ணால. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க அப்புறம் பார்த்துக்கலாம். முக்கியமா அந்த பாக்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ராபி சேதுப்பிள்ளை. இவரும் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்தது. இதான்பா முக்கியமானது. இந்த எல்லே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ வழக்கு. சரியா? இலக்கணம். இலக்கணம் தான் இந்த இயல பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட். சரியா? எழுத்திலும், பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க. எழுத்திலும், பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஷ் எனப்படும். ஏன்னா, போன இதிலயே நம்ம இலக்கணத்தில எழுத்து, பேச்சு இதெல்லாம் வச்சு ஒரு சிலது பார்த்தோம். அதனால கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. நோட் பண்ணிக்கோங்க. எழுத்திலும், பேச்சிலும் சொற்கள நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ, அதான் வழக்கு. வழக்குனா என்னப்பா? வழக்கமா செய்றது. அதாங்க வழக்கம். அதாங்க பழக்கவழக்கம். ஸோ, இதெல்லாம் நம்ம குடும்பங்கள்லலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருப்போம். ஏன் இத வந்து இப்படி செய்றீங்க? ஏன் வந்து இப்படி வந்து சாமி கும்பிடுறீங்க? ஏன் இந்த மாரி பண்றீங்க? இதுதாங்க நம்ம வழக்கம். இதாங்க நம்மளுடைய பண்பாடு. பழக்கவழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கமா செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரியா? வழக்கம் தான் பழக்கமா மாறும். நம்ம எத வழக்கமா செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ, அது நம்மளுடைய பழக்கமாயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ, அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது வழக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி பயன்படுத்துறாங்க? இப்ப நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சூரியன்னு சொன்னாங்க. நம்ம சூரியன் தான் பயன்படுத்துறோம். நிலான்னு சொன்னாங்க. நம்ம நிலான்னு தான் பயன்படுத்துறோம்.
சரியா? மரம்னு ஒரு பேர் வச்சாங்க. மரம் தான் நம்ம பயன்படுத்துறோம். அந்த பேர மாறாம நம்ம அப்படியே பயன்படுத்துறோம் இல்லையா? ஸோ அத தான் வந்து இங்க வழக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல 2 டைப் இருக்குங்க. ஒண்ணு இயல்பு வழக்கு, இன்னொன்னு தகுதி வழக்கு. சரியா? இயல்பு வழக்க பொறுத்தவரைக்கும் அதுல ஒரு 3 பார்ட் பிரியும். சரியா? இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 இருக்கு. அதுல இயல்பு வழக்கு கீழ 3 பார்ட் வந்து பிரியும். தெளிவா கவனிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இலக்கணம். நான் இலக்கணம் பொறுமையா தான் நடத்துவேன். யார் பாஸ் ஆகணும், யார் வந்து இந்த வாட்டி நான் கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க இந்த வீடியோவ ஃபுல்லா வந்து பாருங்க. சரியா? எதையுமே வந்து நீங்க முழுமையா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா மட்டும் தான் உங்களுக்கான முழு வெற்றி வந்து கிடைக்கும். நீங்க பாதி தான் கத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான பாதி வெற்றி தான் வந்து கிடைக்கும். சரிதா? இதுதான் வந்து உண்மை. இது பல பேர் வந்து உங்களுக்கு சொல்றது கிடையாது. சரியா? இதனால தான் வந்து கொஞ்சம் பேர் ஜெயிக்கிறாங்க. நெறைய பேர் வந்து வெளிய போறாங்க. ஏன்னா, ஒரு வீடியோவ கூட நம்மனால பொறுமையா ஃபுல்லா உட்காந்து பார்த்து அதிலிருந்து என்ன சொல்றோமோ, அத வந்து நம்மளால உள்ள ஏத்திக்க முடியல அப்படிங்கிறம்போது, நம்மனால சிலபஸ எப்படி கவர் பண்ண முடியும்? சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எத படிக்கணும்னு நெனச்சாலும், அத முழுமையா படிங்க. சரியா? அப்பதான் வந்து உங்களுக்கான வெற்றி வந்து கிடைக்கும். கஷ்டமா தான் இருக்கும். போர் அடிக்கிற மாரி இருக்கும். தூக்கம் வரும், கொட்டாய் வரும், கண்ண சொருகும். சரியா? புரியாத மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே அப்படிதான் இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய கம்ஃபோர்ட் ஜோன். நீங்க அத நெனச்சு நீங்க வீடியோவ குளோஸ் பண்ணிட்டு, நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தாலோ, இல்ல வேற எதுவும் பண்ணாலோ, உங்களுக்கான வெற்றி வந்து கிடைக்காது. சரியா? உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சக்சஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரியா? அதனால சோர்வா இருக்கும், டயர்டா இருக்கும். சரியா? அப்புறம் பார்த்துக்கலான்னு தோணும். அப்புறம் படிக்கலான்னு தோணும். புரியாத மாரி தெரியும். அதெல்லாம் கண்டு பயப்படாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாயை மாதிரி. உங்கள வந்து எக்ஸாம் பாஸ் ஆக விடாம செய்றதுக்கான வழிகள் தான் இது எல்லாமே. சரியா? அது பின்னாடி போகாதீங்க. உங்க வழி என்னவோ அத நோக்கி நீங்க போய்க்கிட்டே இருங்க. சரியா? ஒரு பொருள இப்ப இயல்பு வழக்குனா என்னன்னு பார்ப்போம்ப்பா. ஒரு பொருள அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. சரியா? அதற்கே உரிய அதனோட சொற்கள் நம்ம சொன்ன மாரி. ஓகேயா? இதுல வந்து 3 பார்ட் இருக்கு. இலக்கணம் முடையது. இலக்கணம் முடையது. இன்னொன்னு இலக்கண போலி. அடுத்து மருவு. ஓகேவா? ஸோ இது 3யும் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் இது 3யும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஈஸியா புரியும். சரியா? இலக்கணம் உடையது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகிறது. சரியா? இதற்கான பொருள் மரம்னா என்னப்பா? மரம் தான். நிலம்னா என்ன? நிலம் தான். வான்னா வான் தான். இதுல எந்த விதமான ஒரு மாறுபாடும், எந்த ஒரு விதமான ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதனுடைய பொருள அது எந்த விதமான மாறுபாடும் இல்லாம இயல்பா குடுக்குது. சரியா? இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதான் முக்கியமான பாயிண்ட்டு. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது ஆகும். சரியா? ஸோ அடுத்தது இலக்கண போலி. இப்ப இலக்கணம் முடியாதுன்னா புரியுதுலப்பா? அதனுடைய இலக்கண நெறி மாறாமல் அப்படியே வந்து இருக்கும். சரியா? ஸோ அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா புரியும் பாருங்க. இப்ப இலக்கண போலினா என்ன அப்படின்னா, இல்லத்தின் முன்பகுதிய நம்ம எப்படி சொல்லணும்? இல் முன் அப்படின்னு வந்து சொல்லணும். இல்லத்தின் முன்பகுதி இல் முன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஆனா, நம்ம வந்து எப்படி சொல்றோம்? முன்றில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளுடைய முன்னோர்கள். சரியா? நம்மளுடைய முன்னோர்கள் அத முன்றில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாரி கிளையினுடைய நுனிய நம்ம என்ன சொல்லணும்? கிளை நுனி அப்படின்னு வந்து சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாம, நம்ம எப்படி சொல்லுவோம்? நுனிக்கிளை அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும், சரியா? இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி ஆகும். சரியா? இது இலக்கண முறைப்படி கிடையாது. சரியா? ஆனாலுமே இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படுது. சரியா? நுனிக்கிளை அப்படின்னு வந்து கிளை நுனி அப்படின்னா வந்து நம்ம வந்து சொல்லணும். கிளை நுனி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா, அந்த கிளையினுடைய நுனி. கிளை ஃபர்ஸ்ட் வரணும் அப்பதான். ஆனா நுனிக்கிளை அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரியா? அதே மாரி இல் முன் அப்படின்னு வந்து சொல்லணும். நம்ம முன்றில் அப்படின்னு வந்து சொல்றோம். மாத்தி சொல்றோம். இந்த மாதிரி மாத்தி சொன்னாலும், இலக்கண முறைப்படி வரலைனாலும், ஆனா அத இலக்கணமுடையதாவே நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா? முன்றில்னா அத வந்து ஒரு வார்த்தைங்கிற ஏத்துக்கிறோம். நுனிக்கிளைனா அது வந்து ஒரு இலக்கணமுடையது அப்படிங்கிற மாரியே நம்ம ஏத்துக்கிறோம். அதே மாரி இருக்கும். இவர் பார்க்க எம்ஜிஆர் மாரியே இருக்காரே! இவர் பார்க்க ரஜினி மாரியே இருக்காதே! இவர் பார்க்க சிவாஜி மாரியே இருக்காரே! அப்படியே இருப்பாரு. இவர் பார்க்க விஜய் மாரி இருக்காரே! இவர் பார்க்க அஜித் மாரி அப்படியே இருக்கும். ஒன்று போலவே தெரியும். அது மாரியே இருக்கும். ஆனா அது கிடையாது. ஓகேவா? அதுதான் வந்து போலி. நம்ம எப்படி சொல்லுவோம்? எப்பயுமே டூப்ளிகேட் எப்படி சொல்லுவோம்? அது மாரியே இருக்கும். ஆனா அது கிடையாது. அதுதான் வந்து போலி. சரியா? அதே தான் இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? முன்பின் பகுதிகள். முன்னாடி உள்ளது பின்னாடியும், பின்னாடி உள்ளது முன்னாடியும் இடம் மாறி வருவது தான் வந்து இந்த இலக்கண போலி. சரியா? எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். சரியா? இது ஒரு கொஸ்டின்பா. இலக்கண போலியை எவ்வாறு குறிப்பிடுவர்? அப்படின்னு சொல்லி இந்த மாரி ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துருவாங்க. முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னும் இலக்கண போலிய வந்து சொல்லலாம். சரியா? ஸோ புறநகர், நகர்ப்புறம் அப்படின்னு தான் வந்து வரணும். புறநகர்ன்னு வருது. கால்வாய், வாய்க்கால்
அதாவது காலினுடைய வாய். கானினுடைய வாய். அப்ப வாய்க்கால்ன்னு தான் வரணும். சரியா? சதைன்னு வரணும். சரியா? நம்ம தசைன்னு வந்து சொல்றோம். அதே மாரி கடைக்கண். அப்ப கண்ணினுடைய கடைசி பகுதி. அப்ப கண் கடைன்னு தான் வரணும். புரியுதா உங்களுக்கு? கண்ணினுடைய கடைசி பகுதி. கண்ணுக்கு அடுத்து தானே கடைசி பகுதிங்கிறது வரணும். ஆனா நம்ம கடைக்கண்ன்னு வந்து சொல்றோம். முன்னாடி வச்சு சொல்றோம். இதுதான். ஓகேவா? ஸோ அடுத்தது இன்னொரு ஒண்ணு இருக்கு. மருவு. இத சொல்லிட்டு இந்த பாக்ஸ் சொல்றேன். உங்களுக்கு சூப்பரா புரியும். ஓகேவா? இப்ப பாருங்க. மருவ பொறுத்தவரைக்கும் நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. கரெக்ட்டா? நம்ம எல்லா சொல்லையும் வந்து முழுமையா வந்து பயன்படுத்துறது இல்ல. சரியா? ஸோ தஞ்சாவூர் அப்படிங்கிற பெயர நம்ம எப்படி சொல்றோம்? தஞ்சைன்னு சொல்றோம். திருநெல்வேலி அப்படிங்கிற பெயர எப்படி சொல்றோம்? நெல்லைன்னு சொல்றோம். திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற பேரை நம்ம எப்படி சொல்றோம்? திருச்சி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? இந்த மாதிரி இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து, சிதைந்து வழங்கும் சொற்கள் மரூஉ எனப்படும். அந்த சொற்கள் வந்து பிறழ்ந்து, சிதைந்து வழங்கப்படக்கூடியது. சரியா? தஞ்சாவூர தஞ்சைன்னு வந்து நம்ம சுருக்கி சொல்றோம் இல்லையா? அத தான் வந்து மரூஉ அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது கோயம்புத்தூர கோவைன்னு சொல்றோம். கும்பகோணத்த குடந்தைன்னு சொல்றோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் எந்தை அப்படின்னா, என் தந்தை அப்படின்னு அர்த்தம். எந்தை அப்படின்னு வந்து சொல்றோம். என் தந்தை அப்படிங்கிறது எந்தைங்கிறோம். போது அப்படின்னா பொழுது அப்படிங்கிறது அர்த்தம். சோநாடு அப்படின்னா சோழ நாடு அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? இந்த மாரி நம்ம பிறழ்ந்து, சிதைந்து வழங்கும் சொற்கள தான் வந்து நம்ம மரூஉ சொற்கள் அப்படி வந்து சொல்றோம். சரியா? ஸோ இப்ப பாருங்க, இந்த பாக்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். சரியா? வாயில், வாசல். வாயில்ங்கிறது அந்த காலத்துல யூஸ் பண்ண சொல். இப்ப பாருங்க. ஓ மை காட்! ஒரு நிமிஷம் இருங்க. வாயில், வாசல். சரியா? இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய். அதாவது இல்லத்தின் வாய் என குறிப்பிட வேண்டும். கரெக்ட்டா? இல்லத்தின்குள்ள நுழையும் வழி இல்வாய் அப்படின்னு தான் வந்து குடுக்கணும். ஆனா, அதன வாயில் அப்படின்னு சொல்லி நம்ம வழங்குறோம். சரியா? இது இலக்கண போலியாகும். இல்வாய் அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து இலக்கணம் உடையது. வாயில்னு சொன்னோம்னா, இலக்கண போலி. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறது மரூஉ. 3க்குமே உங்களுக்கு அர்த்தம் கிடைச்சிருச்சா? ஸோ இப்ப நம்மளுக்கு இத பொறுத்தவரைக்கும், இயல்பு வழக்க பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? 3 இருக்கா? இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மரூஉ 3 இருக்கா? இப்ப இதுல இலக்கணம் உடையது அப்படிங்கிறது என்னன்னா, இல்வாய். சரியா? இல்வாய் அப்படிங்கிறது இலக்கணம் உடையது. ஃபர்ஸ்ட் டாபிக். வாயில் அப்படிங்கிறது 2வது இலக்கண போலி. ஏன்னா, முன் பின்னா மாறி வருதா? இல்வாய்ங்கிற இல்லுங்கிறது பின்னாடியும், வாங்கிறது முன்னாடியும் வந்துருச்சா? அப்ப முன் பின்னா மாறி வருது. அடுத்து 3வது மருவு. என்னது? வாசல். வாயில்ங்கிறத நம்ம இன்னைக்கு எப்படி சுருக்கி சொல்றோம், திருத்தி சொல்றோம். இது பண்ணி சொல்றோம் அப்படின்னா, வாசல்ன்னு சொல்றோம். கரெக்ட்டா? அப்ப 3க்குமே இதுதான் எக்ஸாம்பிள். சரியா? கம்பேர் பண்ணி பாருங்க. ஈஸியா புரியும். அடுத்து தகுதி. தகுதி வழக்க பொறுத்தவரைக்கும் 3 இருக்குங்க. இடக்கரடக்கல், மங்கலம், குழு உக்குறி. சரியா? 3 இருக்கு. இதுவும் வந்து ஈஸி தான். தகுதி வழக்க பொறுத்தவரைக்கும், தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. சரியா? தகுதி வழக்கு 3 வகைப்படும். அதே மாரி இதுவும் வந்து 3 வகைப்படும். தகுதியற்ற சொற்கள். சொல்றதுக்கு தகுதி இல்லாத சொற்கள வேறு வகையா சொல்றது. நம்ம ஏற்கனவே கூட முன்னாடி ஒரு பாடத்துல படிச்சிருப்போம். கசப்பு காய்ன்னு சொல்லாம பாகற்காய்ன்னு சொல்லுவாங்க. பாகு அல்லாத காய். அந்த மாரி தான் வந்து இதுவும் வரும். சரியா? இடக்கரடக்கல் அப்படின்னா, பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத் தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களை கூறுவது. சரியா? கால் கழுவி வந்தான் அப்படின்னா, பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க. குழந்தை வெளியே போய்விட்டது அப்படின்னா, குழந்தை வந்து பாத்ரூம் போயிருச்சு. ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னா, ஒன் பாத்ரூம் போயிட்டு வரேன் மேம். அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாரி. சரியா? ஸோ அந்த பிறரிடம் சொல்லத் தகாத சொற்கள, சொல்ல முடியாத பாத்ரூம் போயிட்டு வந்தேன். அந்த மாரி சொல்லத்தகாத சொற்களுக்கு பதிலா வேற சொற்கள வந்து சொல்றது. கால் கழுவி வந்தேன்னா, பாத்ரூம் போயிட்டு வந்தாங்கன்னு தான் அர்த்தம். சரியா? அதுதான் வந்து இடக்கரடக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். மங்கலம் அப்படின்னா, இதுவும் அதே மாரி தான். மங்கலம் இல்லாத சொற்கள, மங்கலம் உள்ள சொற்களா, மங்கலமான வேறு சொற்களா வந்து குறிப்பிடுவது. சரியா? செத்தார் என்பது மங்கலம் இல்லாத சொல். இப்ப ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, செத்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவரு செத்து போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்ல முடியுமா? அது ஒரு மாரி கொச்சையான வார்த்தையா வந்து இருக்கும். சரியா? அதனால செத்தார் அப்படின்னு குறிப்பிடாம, துஞ்சினார் அப்படின்னு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துல நம்ம என்ன சொல்றோம்? இயற்கை எய்தினார் அப்படின்னு வந்து போடுறோம். நம்ம போஸ்டரு இது ஃப்ளெக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அவரு செத்து போயிட்டாரு அப்படின்னா இருக்கும். இயற்கை எய்தினார் அப்படின்னு வந்து இருக்கும். சரியா? இயற்கைக்கு வந்து போயிட்டாரு. இயற்கையோட சேர்ந்துட்டாரு அப்படின்னு ஒரு பாசிட்டிவா இருக்கும். நெகட்டிவான வார்த்தைய கூட பாசிட்டிவா சொல்றாங்க பார்த்தீங்களா? மங்களமில்லாத சொற்கள, மங்களமான மங்களமில்லாத சொற்கள, மங்களமான வேறு சொற்களால குறிப்பிடுறது தான் மங்களம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஓலைனா திருமுகம், கருப்பாடுனா வெள்ளாடு. கருப்பாட நம்ம வெள்ளாடுன்னு சொல்லுவோம். சரியா? வெள்ளாடு கறி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த வெள்ளாட பார்த்தீங்கன்னா, சுத்த கருப்பா இருக்கும். சரியா? விளக்க அண அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. விளக்க குளிர வைங்க, விளக்க மலையேத்துங்க.
விளக்க வந்து குளிர வைங்க. இப்படிதான் வந்து சொல்லுவாங்க. சரியா? சுடுகாடு அப்படிங்கிறத நன்காடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இடுகாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்தது குழு உக்குறி. குழு உக்குரிய பொறுத்தவரைக்கும், இப்ப ஒரு கூட்டம் இருக்குப்பா. ஸோ அந்த இடத்துல வந்து பல பேர் வந்து கூடியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் மட்டும். இப்ப நம்மலாம் அப்படிதான். நம்ம காலேஜ், ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஏதாவது மீட்டிங் இந்த மாரி ஏதாவது ஆடிட்டோரியம்ல நடந்துகிட்டு இருக்கும். அங்கே பார்த்தோம்னா, நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்ச பாஷையில வந்து பேசுவோம். சரியா? ஸோ நம்மளுக்கு மட்டும் ஒரு சில சிக்னல் தெரியும். நம்ம ஃப்ரெண்ட் அங்கிட்டு தள்ளி உட்கார்ந்திருப்பாய்ங்க. ஸோ அந்த மாரி வந்து நம்ம வெளிய போவோம், எந்திரிச்சு போவோம், இல்ல இருப்போம். ஏதாவது ஒரு சிக்னல் காமிச்சு நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம். சரியா? அந்த மாதிரி அது நம்மளுக்கு மட்டும் தான் புரியும். அந்த பாஷை வேற யாருக்குமே வந்து புரியாது. இல்லையா? ஸோ அத தான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால், மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். சரியா? மத்தவங்களுக்கு வந்து புரியாத வகையில இப்ப 10 பேர் இருக்கோம். அதுல நம்ம ஒரு 3 பேருக்கு மட்டும் தான் நம்ம பேசுறது புரியணும். மிச்சம் 7 பேருக்கு புரியக்கூடாதுன்னா, நம்ம 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச சொற்கள இந்த 7 பேருக்கும் புரியாத வார்த்தைகள நம்ம பயன்படுத்துறோம். சரியா? அததான் வந்து குழு உக்குறின்னு சொல்றாங்க. இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் குழு உக்குறி எனப்படும். சரியா? இத பொன்னை பரி எனல். பொன்னை பரி எனல் பொற்கொல்லர் பயன்படுத்துவது. சரியா? பொன்னை பரி. பொன்ன வந்து பரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஆடையை காரை எனல் அப்படிங்கிறது யானை பாகர் வந்து பயன்படுத்துவது. ஆடையை வந்து காரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொன்ன வந்து பரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுலயுமே வந்து ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க தெளிவா. இப்படியும் கூறலாம். இடக்கரடக்கல், மங்கலம், குழு உக்குரி 3ம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். சரியா? இதான் வந்து சிம்பிளு. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது வந்து இடக்கரடக்கல். நல்லா பார்த்துக்கோங்க. நாகரிகம் கருதி மறைமுகமா சொல்றது. மங்கலமற்ற சொற்கள மாற்றி மங்கல சொற்களா சொல்றது என்னது? மங்கலம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது உக்குறி. குழு உக்குறி. சரியா? இவ்வளவுதான்ப்பா. ஸோ அடுத்தது போலி. போலிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் தான். அறம் செய்ய விரும்பு. இஃது ஔவையார் வழக்கு. அரண் வலியுறுத்துதல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள் ஒன்று. சரியா? இத்தொடர்கள்ல அறம், அரண் அப்படின்னு சொல்லி 2 சொற்கள் வந்து வந்திருக்கு. சரியா? ஆனா இதோட பொருள் வந்து 2மே ஒண்ணு தான். அறம்னாலும் ஒண்ணு தான், அரண்னாலும் ஒண்ணு தான். சரியா? இவ்வாறு சொல்லின் முதலிலோ, இடையிலோ, இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். சிம்பிளா சொல்ட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு சொல்லினுடைய இடையில வரலாம். இல்ல ஃபர்ஸ்ட் எழுத்தா இருக்கலாம், 2வது எழுத்தா இருக்கலாம், 3வது எழுத்தா இருக்கலாம். இடையில வரலாம், நடுவுல வரலாம், இல்ல கடைசில வரலாம். வந்தாலும் இப்ப இங்க அறம்ன்னு வந்திருக்கு. வந்து இங்க போட்டிருக்காங்க. ஆனா இங்க கடைசி எழுத்து மாத்தி போட்டிருக்காங்க. இன்னுன்னு வந்திருக்காங்க. இப்படி மாத்தி வந்தாலும் ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்தாலும், அதோட பொருள் வந்து மாறாம, அதே பொருள தரக்கூடியது தான் போலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டூப்ளிகேட் அதே மாரி இருக்கும். இப்ப அறம், அரன்னு டக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியாது. டக்குன்னு ரீட் பண்ணும்போது 2யும் அறம்ன்னு கூட ரீட் பண்ணிருவோம். இல்லையா? அதான் டூப்ளிகேட். சரியா? போலி என்னும் சொல் போல இருத்தல். அது போலவே இருக்கும். அது மாரியே இருக்கும். ஆனா அது இல்ல. சரியா? அதான் இதுக்கான எக்ஸாம்பிள். என்பதிலிருந்து தோன்றியது போலி. இதுல வந்து முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு 3 இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். முதற்போலினா முதல் எழுத்து வந்து மாறி வரும். சரியா? ஸோ இடைப்போலினா, இடையில வரக்கூடிய எழுத்து வந்து மாறி வரும். அதே மாரி கடைப்போலினா, கடைசில வரக்கூடிய எழுத்து வந்து உங்களுக்கு மாறி வரும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள். முதற்போலி அப்படின்னா, பசல் அப்படிங்கிறது ஃபைசல், பைசல். மஞ்சு அப்படின்னா மைஞ்சு, மயல்னா மையல். சரியா? இந்த மாரி இதுல முதல் எழுத்து வந்து இங்க மாறி வந்திருக்கா? ஸோ மாறி வந்தாலும் இதனுடைய பொருட்கள் வந்து சேமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இடைப்போலினா, இடையில வரக்கூடிய எழுத்து. அமைச்சு அப்படின்னா அமைஞ்சு, அமைச்சு. இலஞ்சி அப்படின்னா இலைஞ்சு. அரையர் அப்படின்னா அரையர். சரியா? இதெல்லாம் வந்து ஷார்ட்டா சொல்றது. ஸோ, அப்ப நடுவுல எழுத்து மாறி வருது. ஆனா பொருள் வந்து அதே தான். ஓகேவா? கடைப்பொலி. கடைப்பொலிய பொறுத்தவரைக்கும் அகம்னா அகன், நிலம்னா நிலன், முகம்னா முகன். சரியா? பந்தல்னா பந்தர், சாம்பல்னா சாம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பந்தல்னா பந்தர்காரங்க, பந்தர்கால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ, தொடர்ந்து ஒரு வார்த்தைய சொல்லும்போது அது வந்து மாத்தி உச்சரிக்கும். சரியா? இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்பொலி. சரியா? அஃறிணை பெயர்களில் இந்த அஃறிணை பெயர்கள்ல இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்பொலியாக வரும். லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்பொலியாக வரும். அதாவது அஃறிணை சொல்ல வந்து மகரத்துக்கு பதிலா நகரம் வருமாம். சரியா? இப்ப இங்க அகம்னு வந்திருக்கா, இங்க அகன்னு வந்திருக்கா. இங்க பாருங்க அகம்னு வந்திருக்கா மகரம். இங்க நிலன்னு வந்திருக்கா நகரம். சரியா? இங்க முகம்னு வந்திருக்கா மகரம். முகன்னு வந்திருக்கா நகரம். சரியா? அதே மாதிரி லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் வந்து கடைப்பொலியா வரும். இப்ப இங்க பாருங்க பந்தல், வந்து இல்லு வந்திருக்கா லகரம். அப்ப இங்க பந்தர்ன்னு வந்திருக்கா ரகரம். ஓகேவா? சாம்பல்ல பாருங்க சாம்பல், இங்க இல்லு வந்திருக்கா லகரம். இதுவே இங்க பாருங்க சாம்பர், வந்திருக்கா ரகரம்.
ஓகேவா? ஸோ புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா வந்து வீடியோ வந்து ஒரு லைக் போடுங்க. சரியா? நான் அதுலருந்து தெரிஞ்சுக்கிறேன். முற்றுப்போலி அப்படின்னு வந்து ஒண்ணு இருக்குப்பா. இந்த 3 போலிய விட முற்றுப்போலி அப்படின்னு ஒன்று இருக்கு. மூவகை போலிகள் மட்டுமன்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. சரியா? இதுல எப்படின்னா, அந்த வார்த்தையே சுத்தமா மாறிரும். அங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்த 3 போலி எப்படின்னா, முதல் எழுத்து மாறி வரலாம். இல்ல இடையில உள்ள எழுத்து மாறி வரலாம். இல்ல 3வதா உள்ள எழுத்து மாறி கடைசியா உள்ள எழுத்து மாறி வரலாம். சரியா? ஆனா இந்த முற்றுப்போலி அப்படிங்கிறதுல டோட்டலா அந்த வார்த்தையே மாறிரும். எப்படின்னா, இங்க பாருங்க 5 அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? 5ன்னு சொல்லுவோம். சரியா? 5ங்கிறத நம்ம 5ன்னு சொல்லுவோமா? 5ன்னு தான் சொல்லுவோம். சரியா? இச்சொற்கள் நோக்குங்கள். இதில் 5 என்னும் சொல் 5 என்னும் சொல்லின் போலி வடிவமாகும். கரெக்ட்டா? டோட்டலா போலி. ஆனா 5 என்ற சொல்லின் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும், அஃது 5 என்னும் பொருளையே தருகிறது. ஓகேவா? 5னாலும் 5 தான். சரியா? 5னாலும் இதுதான். ஓகேவா? 2த்துக்குமே ஒரே பொருள் தான். ஆனா, அந்த வார்த்தையே டோட்டலா சேஞ்ச் இருக்கு. இப்படி சேஞ்ச் ஆயிருந்தா, அதுக்கு பேரு முற்றுப்போலி. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக, எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும், பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும். அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியாப்பா? சிம்பிள். சரியா? ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். அடுத்தது. இத பாருங்க, பொறுத்துக்க பாருங்க. பந்தர் அப்படின்னா, கடைசி எழுத்து. கடைப்பொலி. ஓகேவா? ஸோ மைஞ்சு அப்படின்னா முதல் போலி, முதல் எழுத்து. அஞ்சு அப்படின்னா முற்றுப்பொலி. எல்லாமே மாறி இருக்கு. அரையர் அப்படின்னா நடுவுல. இந்த எழுத்து மட்டும் அரையர்ன்னு போடலாம். இது டோட்டலா சேஞ்சு. மைஞ்சு அப்படின்னா முதல் எழுத்து. பந்தர்னா கடைசி எழுத்து. ஓகேவா? அடுத்து இதுல ஒரு நிமிஷம்ப்பா. பொறுத்தவரைக்கும் இது மட்டும் சேர்த்துக்கோங்க. மாடு மாடு புல் கொடுத்தார். மாட்டுக்கு புல் கொடுத்தார். பாட்டு பொருள் பாட்டு பொருள் எழுது. பாட்டுக்கு பொருள் எழுது. செடி பாய்ந்த நீர். செடிக்கு பாய்ந்த நீர். முல்லை தேர் தந்தான் பாரி. முல்லைக்கு தேர் தந்தான் பாரி. சுவர் சார்ந்து பூசினான். சுவருக்கு சாந்து பூசினாள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சொற்றொடர் அமைச்சர்லாம் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்களா ஃபில் பண்ண உங்களுக்கு நாலேட்ஜ் இன்கிரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால நீங்களா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து கலைச்சொற்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கதை பாடல் அப்படின்னா பேலட் அப்படின்னு சொல்றாங்க. துணிவுனா கரேஜ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தியாகம்னா சாக்ரிஃபைஸ். சரியா? அரசியல் மேதைனா பொலிட்டிக்கல் ஜீனியஸ். அதுக்கப்புறம் பேச்சாற்றல்னா எலாக்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒற்றுமைனா யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோமா? முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன். சரியா? ஸ்லோகன்னா முழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? சரி ஓகேப்பா. இதோட வந்து நம்ம இயல் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெற்றிகரமா 7த் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டெர்ம் வந்து நம்ம ஃபுல்லா முடிச்சாச்சு. சரியா? ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்பயும் சொல்ற மாரி. ஸோ இத வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு, உங்களுக்கு புரிஞ்சுச்சு, புரியல அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ மத்தவங்களுக்கும் வந்து இது ஒரு உதவியா வந்து இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோனயே எது எது நம்ம இம்பார்ட்டன்ட் சொன்னோமோ, எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சு, ஒன் டைம் வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்படியே வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். சரியா? ஸோ நான் மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.